Hi guys, இந்த வீடியோல preference ratingலாம் பார்த்துடலாம். ஸோ ஃபைலில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு preference ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் அண்ட் உங்களுக்கு எந்த மோடில் வந்து ஃபிலிமாக வேணுமோ அந்த மோடு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைட்டு அண்ட் டார்க் அந்த மாதிரி எந்த மோடு வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்டேட்டும் இங்கே செக் பண்ணிக்கலாம். எவ்ரி டேனாலும் வச்சுக்கலாம், எவ்ரி வீக்னாலும் வச்சுக்கலாம். அண்ட் அப்புறம் நம்மளுக்கு ஃபோல்டர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து எங்கே போய் சேவ் ஆகணுமோ அங்கே வந்து நீங்கள் இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அங்கே டிஃபால்ட்டாக ஸ்டோரேஜ் செட்டிங் வச்சுக்கலாம். அண்ட் அப்புறம் நம்மளுக்கு பேக்கப் ப்ராஜெக்ட் ஃபைல், ப்ராக்ஸி ஃபைல்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயுமே நீங்கள் எந்த ப்ரௌசரில் உங்களுக்கு சேவ் ஆகணுமோ அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு பேக்கப் செட்டிங்கும் இருக்கும். உங்களுக்கு எதுவும் ஹேங் ஆகிட்டுனா ஆர்எல்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிட்டுனா நீங்கள் இது யூஸ் பண்ணி நம்மளுக்கு பேக்கப் செட்டிங் வச்சுக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் செய்யணுமோ அதை நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 5 மினிட்ஸ்னால் உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து பேக்கப் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அப்புறம் வந்து எடிட்டிங். ஸோ இதில் உங்களுக்கு ஃபோட்டோ டியூரேஷன், டிரான்சிஷன் டியூரேஷன், எஃபெக்ட் டியூரேஷன், அப்புறம் ஃப்ரீஸ் டியூரேஷன்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரீஸ் டியூரேஷன் பார்க்கலாம். ஸோ அது பார்த்தாலே நம்மளுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃப்ரீஸ் டியூரேஷன் பார்க்கலாம். ஸோ ஃப்ரீஸ் டியூரேஷன் வந்து நம்மளுக்கு 5 செகண்டில் இருக்குது. ஸோ இப்போ அப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்துடும். ஸோ ஃப்ரீஸ் ஃப்ரேம் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் நம்ம எங்கே சூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து நம்மளோட வீடியோ கிளிப் வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு 5 செகண்டுக்கு வரும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாகவே ஃப்ரீஸ் ஃப்ரேம் வந்து 5 செகண்டில் செட் பண்ணிக்குவோம். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீஸ் ஃப்ரேம் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 5 செகண்டில் வரும். அண்ட் இதை நீங்கள் இந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அரல்ஸ் டிக்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிப்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த கிளிப் வேணுமோ எவ்வளோ இடத்துல வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸில் ஏன் அந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எஃபெக்ட் டியூரேஷன், டிரான்சிஷன் டியூரேஷன், ஃபோட்டோ டியூரேஷனும் இந்த மாதிரி தான் செட் ஆகும். அண்ட் இதுலேயுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேனுவலாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஃப்ரேம் ரேட் படியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் ஃபோட்டோ பிளேஸ்மெண்ட், ஃபிட்டும் இருக்குது, ஆர் கிராப்பு, பேன் அண்ட் ஜூம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோவாக சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டைம்லைனில் ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஜூம் ஆகிட்டே நம்மளுக்கு கரெக்டாக கிராப் ஆகி காட்டும். அப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஃபார்மேட் பிஎன்ஜியில் வேணுமா ஜேபக்கில் வேணுமாவும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மீடியா கேஸு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பேக்கப் ஃபைலு அப்புறம் ப்ராக்ஸி ஃபைலாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு சேவ் ஆகியிருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 83 MB இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணாலே நம்மளுக்கு கிளியர் ஆகிரும். அண்ட் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருந்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் தான் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.